ரீசெண்ட் டேஸில் பார்க்கும்போது சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம நேர்லேயே வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி சினிமாவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதாவது ஆப்போனன்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்காக ஆப்போனன்ட்ஸ் இருக்கிற ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், சீரியலில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ரியல் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் அதை பண்ணியிருக்காங்க. அது எந்த நாடு, அதை பற்றின விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் காமர்ஸ் மினிட்ஸ் அண்ட் நான் உங்கள் எம்கே. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாகவே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால எக்கனாமிக்கலாகவும் சரி நிறைய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அதில் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்ததாக வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அதாவது உக்ரைன் பைலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பைலட்ஸ் கிட்ட ஒரு ஒப்பந்தம் மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு அண்டர் த டேபிள் டீல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யன் பைலட்ஸ் அவங்க அண்ட் அவங்களோட ஃப்ளைட்ஸோட பார்த்தீங்கன்னா உக்ரைனில் சரண்டர் ஆனாங்க. அதாவது உக்ரைன் பைலட்ஸ் கிட்ட சரண்டர் ஆனாங்க அப்படின்னா ரஷ்யன் பைலட்ஸுக்கு $2 million வித் யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப், இது ரெண்டுமே வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபரில் 2-3 பைலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சில செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த ஆஃபர் அவர் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ரஷ்யன் பைலட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமாக இது என்ன இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் எங்களுக்கு தோல்வியெல்லாம் இல்லை, இது எங்களுக்கு இன்னும் ஒரு ட்ராபேக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது மூலயமா எங்கள் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையை நாங்கள் மேலும் உறுதி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால ஆல்ரெடி இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளையிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரஷ்யாவில் அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உக்ரைன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட வார் பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பைலட்டை நாங்கள் கால் பண்ணது மூலியமாக, சில பைலட்ஸை நாங்கள் எங்கள் கைப்பிடி எடுக்க ட்ரை பண்ணது மூலியமாக நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இது மூலியமாக நாங்கள் ரஷ்யாவை ஈஸியாக வந்து பீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்னப்பா இது, லிட்ரலி 2 நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் 2 பேருமே விட்டு கொடுக்காம எப்படியாவது ஒருத்தர் முந்தி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க நாட்டை மட்டும் இல்லை, மற்ற நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வார் சீக்கிரமாக ஒரு சுமமான நிலையில் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் என் சேனலுக்கு தொடர்ந்து இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.